நம்ம 80s அண்ட் 90s தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய கதைகளில் அழகான படித்த ரொம்ப செல்வாக்கான ஹீரோயின் அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அப்யூசர் மானவங்கப்படுத்திடுவாங்க. சரி, அந்த இன்சிடெண்ட் அதோட தான் விட்டு போச்சு அப்படின்னு அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வராமல் அந்த ஹீரோவையே திருத்தி காப்பாற்றி அவங்களையே க்ளோரிஃபை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிறைய படங்கள் கதையமைச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா ட்ரக் அடிக்ட், கேங்ஸ்டர், வேலை இல்லாதவன், இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடில் இருக்கிறவங்களையே க்ளோரிஃபை பண்ணி அதே அந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பொண்ணுங்க இன்னும் படித்து நல்ல வேலையில் இருக்கிற பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கிற அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறத விட கேங்ஸ்டராக இருக்கிறவன், ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவன், ஏன் நிறையா ட்ரக்ஸ் எடுக்கிறவன், பொண்ணுங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதவன், இவனுங்களுக்கு தான் நிறையா லவ் ஃபார்ம் ஆகுது, அவனை தான் பொண்ணுங்க நிறையா விரும்புது அப்படின்றத நிறைய ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா தன்னை சரியாக ட்ரீட் பண்ணாத அந்த பாஸ் கிட்ட பல வருஷம் கொத்தடிமை மாதிரி லாயலாக வேலை பார்க்குறவங்க, தன்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாத தன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்பௌஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களையே தப்பாக ட்ரீட் பண்ணுறவங்களையும் இவங்க தன்னை தப்பாக நடத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிறவங்க, பல வருஷம் இந்த நாட்டையும் அவங்க ரிலீஜனையும் வேற ஒரு நாடு அட்டாக் பண்ணி வச்சிருக்கும், வேற ஒரு மதம் அட்டாக் பண்ணி வச்சிருக்கும். அதுலேருந்து ரேஷ்னலாக தப்பிக்கிறத விட்டுட்டு எந்த ரிலீஜன் இவங்களை அட்டாக் பண்ணுச்சோ அவங்களையே ஹீரோ வர்ஷிப் பண்ணி தன்னோட பிரதர் அப்படின்னு நினைக்கிற இந்த மென்டாலிட்டிக்கு பேரு தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிண்ட்ரோம்ஸ். நம்ம மைண்டு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாது. இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். இதுக்கு ரேஷ்னலாக திங்க் பண்ணுறதோ இல்லையா இதுக்கு ஒரு லாஜிக்கோ கிடையாது. இந்த டாபிக் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ஸோ கம் லெட் அஸ் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட் இன் திஸ் வீடியோ. இந்த மைண்டோட சிண்ட்ரோம்க்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே 1973 அந்த இயரில் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம்ங்கிற இடத்துல ஒரு பெரிய பேங்க் ராபரியே நடந்துச்சு. அங்கே வந்தவங்களில் பல பேரை அந்த ராபர்ஸ் ஹோஸ்டேஜாக பல நாட்கள் பிடிச்சி வச்சாங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். யாரை பிடிச்சி வச்சாங்களோ அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷனும், யார் காப்பாற்ற வந்தாங்களோ அவங்க மேலே ஒரு எனிமிட்டியும் ஒரு எதிர்ப்பு தன்மையும் அந்த மக்கள் நிறைய ஷோ பண்ண ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி தான் ஆய்வாளர் முக்கியமாக இந்த விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்போ மட்டும் இல்லை மனிதரோட பூர்வாங்கத்திலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதே மாதிரி சைன்ஸை பல இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் பார்த்த மிக மோசமான இனப்படுகொலைகளில் ஒன்று தான் ஹிட்லர் நிகழ்த்தியது. யூத மக்களுக்கு எதிரானது. இன்றைக்கும் அதை பற்றி நினச்சோம் அப்படின்னா பல மக்களுக்கு ஈரக்கொலையை நெடுங்கி போயிடும். அப்படிதான் விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இந்த ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற சித்திரவதை கூடத்தில் மாட்டிக்கிறாரு. இவரோட சேர்ந்து இவரோட நண்பர்கள் பலரும் அங்கே மாட்டிக்கிறாங்க. பல வருஷம் எப்படியும் அந்த டார்ச்சரெல்லாம் அனுபவிச்சிடுறாங்க. ஒரு நாள் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுத்துட்றாங்க. நாம் நினைப்போம் விடுதலை ஆகி வந்த எல்லாரும் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சீராக அமைச்சுப்பாங்க, வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, இந்த ஃப்ரீடம் ரொம்ப ரசிப்பாங்கன்னு. அதுதாங்க இல்லை. அவரோட புக்கில் மேன் சர்ச் ஃபார் மீனிங்கில் எழுதுறாரு, டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துகிற வரைக்கும் கூட அவங்களால அந்த உயிரை தன்னுக்குள்ளே வச்சு தக்க வச்சுக்கிட்டு எப்படியாவது உயிரோட வாழ முடிஞ்சிச்சான். ஆனால் இத்தனை நாள் சித்திரவதைப்பட்ட அந்த மனசு திடீர்னு திறந்து விட்ட உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பல பேர் தற்கொலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு. இதுலேருந்து அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த மைண்டுக்கு கண்டிப்பாக லாஜிக் கிடையாது. நாம் நினைக்கிற பிரின்சிபலில் அந்த மைண்ட் அப்ளை பண்ணுறது கிடையாது. தமிழ் சினிமாவில் எந்தெந்த மூவிஸ்லாம் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை பற்றி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, வளர்ந்து வர பெண் பிள்ளைகள் கிட்ட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ஷேர் இட் வித் தெம். வாங்க இதோட சயின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 1, யார் அவங்கள அப்யூஸ் பண்ண வராங்களோ, யார் அவங்கள கடத்தி வச்சுருக்காங்களோ, யார் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு விரோதம் இல்லாமல் ஒரு சார்ட் ஆஃப் எம்பத்தி, ஒரு அன்பு, ஒரு பாண்டேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிப்பாங்க. நம்பர் 2, யார் காப்பாற்ற வராங்களோ அவங்கள விரோதியாக நினைப்பாங்க. நம்பர் 3, ஒரு பயங்கரமான ஒரு ஃபியரை டெவலப் பண்ணிப்பாங்க.
இந்த அப்யூசரை தவிர மற்ற எல்லார்கிட்டையும். ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கணும், இந்த அப்யூசர் மேலே தான் அவங்களுக்கு பயங்கரமான கோபம் இருந்திருக்கணும். காப்பாற்ற வரவங்கள்கிட்டையோ மற்ற எல்லார்கிட்டையோ ஒரு அன்பு அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக வெளில வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 4, செல்ஃப் பிளேமிங். தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி மோசமாக நடந்திருக்காங்க அப்படின்னு அவங்க தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்க பார்ப்பாங்களே தவிர இந்த சுச்சுவேஷனை விட்டு எப்படி வெளில வர்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு ப்ராப்ளம், இதே சைக்கிள் ஆஃப் மேனிப்புலேஷனில் அவங்க மாட்டி மாட்டி சிக்கி தவிப்பாங்க. இதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க கிட்ட அதை புரிய வைக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள மீட்டு வெளியில் கொண்டு வர முடியும். ஏனென்றால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக அவங்க உங்களையே விரோதிச்சுப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சைக்காலஜி அண்ட் பிரெயின். இதே போல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep supporting Musings with Priya. Thank you.